நாம் ஆயுதங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக கூட்டம் நடத்தி சில நாட்கள் கூட ஆகவில்லை. ஆனால் அதற்குள் ஓர் அவசர கூட்டம் கூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இவ்வளவு விரைவில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய நிலை வரும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றாக தெரியும் நாயக்கரே. காசா நாடு அம்பலக்காரர் தனகோடியாரை ஆங்கிலேயர்கள் கைது செய்திருக்கிறார்கள். ஆமாம், தடை செய்யப்பட்ட ஆயுதமான துப்பாக்கியை வைத்திருந்தார் என்பதுதான் ஆங்கிலேயர் அவர் மீது வைத்திருக்கும் குற்றச்சாட்டு. சிலம்ப நாட்டாரே, இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நம்மால் என்ன செய்ய முடியும்? நமக்கும் இந்த நிலை வராதபடி ஆயுதங்களை எல்லாம் மறைத்து வைக்க வேண்டியதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மேல நாட்டாரே? சிலம்ப நாட்டார் சொல்லும் அளவிற்கு நாம் பயந்து மறைத்து வைக்க வேண்டுமா என்றும் தோன்றுகிறது. ஆனால் நம்மிடம் ஆயுதம் இருப்பது தெரிந்து நம்மையும் கைது செய்துவிட்டால் என்ன செய்வது என்றும் தோன்றுகிறது. இதில் உங்கள் கருத்து என்ன ஆனூர் அம்பலக்காரரே? நம் மண்ணில் வந்து உட்கார்ந்திருக்கும் அந்நியன் நம்மிடம் ஆயுதம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு நாம் பணிய வேண்டுமா? கூடவே கூடாது. அப்படி சொல்லுங்கள். எப்படி நம்மில் சில பேர் இப்படி பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த கர்னல் அக்னியும்? நம் அம்பலக்காரர்களில் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் மற்ற அனைவரும் அஞ்சி நடுங்கி பயந்து பணிந்து நடப்பார்கள் என்று நினைத்து விட்டானா? அவன் அப்படி நினைப்பது சரிதான் என்பது போல்தானே நம்மில் சில பேர் பேசிக் கொள்கிறார்கள். அம்பலக்காரர்கள் எவரும் இப்படி அஞ்ச வேண்டியதில்லை என்பதை நம்மவர்களுக்கு உணர்த்துவோம். எல்லா அம்பலக்காரர்களும் ஒன்றாக இணைந்து நின்றால் அந்த ஆங்கிலேயனால் நம்மை அசைக்க முடியாது. அப்படி சொல்லுங்கள். நமது உரிமைக்கே உலை வைக்கும் ஒரு செயலை வெள்ளையன் செய்திருக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டுமா? அச்சத்தின் காரணமாக இன்று சிலர் விலகி நிற்க முயன்றாலும் அப்படியே இருந்துவிட முடியுமா? மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று அதனை விட்டு வைக்காது. சூறாவளியாக மாறி மலைகளையே பெயர்த்தெடுக்கும் போது மரங்களும் சரிந்து விடும். இப்பொழுதே ஒன்றுபட்டு இணைந்து நின்றால்தான் நம்மால் சாதிக்க முடியும். நாங்கள் நிச்சயம் இணைந்து நிற்போம். அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்துவோம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது புரிகிறதா நாயக்கரே? சுடர் விளக்காயினும் ஒரு தூண்டுகோல் தேவை என்பது போல் அம்பலக்காரர்கள் அனைவருமே வீரம் மிக்கவர்கள்தான் என்றாலும் அவர்களை உற்சாகப்படுத்த நம்மை போன்ற சில பேர் தேவைப்படுகிறார்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சென்று சிறையில் அடைக்கப்பட்ட அந்த அம்பலக்காரரை அந்த சிறையை உடைத்து மீட்டுக் கொண்டு வருவோம். அதுதான் சரி. வாழ்வோ சாவோ ஆங்கிலேயனிடம் அகப்பட்டுக் கொண்டவரை காப்பாற்றுவதன் மூலம் நம் ஒற்றுமையை அவர்களுக்கு உணர வைப்போம். அப்படி சொல்லுங்கள். நீங்கள் இந்த அளவிற்கு உறுதியாக தீர்மானித்து புறப்பட்டு விட்டால் அனைவரும் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் சரி. அதற்காக புறப்படும் போது என்னையும் உங்களோட சேர்த்துக் கொள்ளுங்கள். நீ இல்லாமல் நடக்குமா வைரமுத்தா? வா. வைரமுத்தா, உன் அண்ணன் வல்லத்தரையன் வரவில்லையா? வர வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனால் வேறு சில பணிகள் குறுக்கிட்டதால் வர முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த அவசர கூட்டத்தை விட அப்படி என்ன பணி இருக்கிறது? அதை பற்றி இப்போது பேச வேண்டாம். அதெப்படி? ஆயுதசாலை விரிவாக்கத்திற்கான மொத்த பொறுப்பும் பட்டமங்கலத்தாரிடம் தானே தரப்பட்டிருக்கிறது. இருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயனின் ஆயுத தடை சட்டத்தால் நமது திட்டத்தின் அஸ்திவாரமே தகர்ந்து போயிருக்கிறதே. இந்த நிலையில் பட்டமங்கலத்தார் வராததை பற்றி விவாதிக்க என்ன இருக்கிறது? வைரமுத்தா, உன் அண்ணன் வராவிட்டாலும் நீ வந்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி. ஆனால் என்ன ஆனால்? நீ சரியான நேரத்திற்கு வரவில்லையே என்பதுதான் வருத்தம். நான் அப்படி சரியான நேரத்திற்கு இங்கு வந்திருந்தால் யாருமே மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். ஏன்? அப்படி என்ன நடந்தது? எங்கள் பட்டமங்கலத்து காளை பாகநெறிக்குள் சீறிக்கொண்டு பாய்ந்து சென்றது. அதுதான் என் தாமதத்திற்கு காரணம். என்ன சொல்கிறாய் வைரமுத்தா? பட்டமங்கலம் காளை மிகவும் பயங்கரமானது என்று பெயர் பெற்றதாயிற்று. உண்மைதான். அதையேன் அப்படி செல்லும்படி விட்டீர்கள்? உங்கள் ஆட்கள் அந்த காளையை சரியான முறையில் தொழுவத்தில் கட்டி வைக்கவில்லையா? அப்படி அதை கட்டி வைத்து விட்டால் அங்கிருந்து அந்த காளை நகரவே நகராது.
பிறகு எப்படி சென்றது? பாகனேரிக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. யார் அப்படி செய்தது? ஏன் அப்படி செய்தார்கள்? பாகனேரியில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எங்கள் மாமா உரங்காப்புலி செய்த காரியம் அது. எவ்வளவு துணிச்சல்! என்ன ஆதப்பா, உரங்காப்புலி மாறிவிட்டான் என்று சொன்னாயே, அது இதுதானா? அந்த உரங்காப்புலி ஒருபோதும் மாறமாட்டார். பட்டமங்கலத்தில் உரங்காப்புலியாரின் பிடியில்தான் வல்லத்தரையர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு மருது பாண்டியர்களே அவரை அழைக்க தயங்குகிறார்கள். மருது பாண்டியர்கள் மட்டுமல்ல, எங்கள் கோபால நாயக்கரும் பட்டமங்கல அம்பலக்காரரிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் உரங்காப்புலியார்தான். பட்டமங்கலத்தார் தன் அக்காவின் கணவரை மிகவும் நம்புகிறார். அதனால் அவருக்கே பல நேரங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாதிப்பு அவர்களுக்குள் இருந்தால் பரவாயில்லையே, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அல்லவா களங்கத்தை ஏற்படுத்துகிறது. உரங்காப்புலியின் விஷயத்தில் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். உரங்காப்புலியை பற்றி இப்போது நாம் எதுவும் பேச வேண்டாம். அவர் ஏன் அப்படி செய்தார் என்பது எனக்கு தெரியும். அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்குத்தான் இருக்கிறது. நான் இப்போதே புறப்படுகிறேன். இல்லை இல்லை, இந்த நிலையில் நான் மட்டும் எப்படி இங்கே இருக்க முடியும்? நானும் வருகிறேன். நீங்கள் இருவருமே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? காளையை நான் பாகனேரிக்குள் நுழையாமல் தடுத்து உரிய ஆட்களிடம் ஒப்படைத்து திருப்பி அனுப்பிவிட்டுதான் வந்திருக்கிறேன். பிறகென்ன வாளுக்கு வேலி? சற்று அமைதி அடையுங்கள். வைரமுத்தா, நடந்ததை விரிவாகச் சொல். சொல்வதற்கு என்ன இருக்கிறது நாயக்கரே? நாங்கள் இருவரும் இல்லாத நேரத்தை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே உரங்காப்புலி இப்படி செய்திருக்கிறான். உங்களுக்கு இது தெரியவில்லையா? ஆனால் எப்போதும் அந்த காளையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வல்லத்தரையன் எப்படி இதை அனுமதித்தான் என்றுதான் தெரியவில்லை. அண்ணன் மனதை குழப்பி இதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார் எங்கள் மாமா உரங்காப்புலி. எப்படி, யார் மூலம் காளை பாகனேரிக்கு சென்றது என்பதெல்லாம் இப்போது முக்கியமில்லை அண்ணா. நாம் இல்லாத நேரத்தில் இப்படி நடந்தால் மக்கள் கலங்கி இருப்பார்களே. எங்கள் தாயும் எங்கள் கல்யாணியும் தவித்து போயிருப்பார்களே. உன் தங்கையா தவித்து போயிருப்பாள் என்கிறாய்? ஏன்? அவள்தான் தன்னந்தனியாக வந்து காளை பாகனேரிக்குள் நுழையாதபடி அதை தடுத்து நிறுத்தினாள். ஆக்ரோஷத்துடன் ஊருக்குள் நுழைய இருந்த காளையை ஊர் எல்லையில் தன் கூண்டு வண்டியை நிறுத்தி அதன் கவனத்தை திசை திருப்பினாள். தன் முழு ஆக்ரோஷத்தினை அந்த காளை கூண்டு வண்டியின் மீது காட்டியது. அதனால் அதன் கொம்புகள் வண்டியின் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் நேரத்தில் காளை மீது கட்டாரியை எறிந்து அதை கொல்ல முயற்சித்தாள் கல்யாணி. நான் சற்று தாமதித்திருந்தாலும் காளையால் உங்கள் தங்கைக்கு ஆபத்து நேர்ந்திருக்காது. அவளால் காளைக்குதான் ஆபத்து நேர்ந்திருக்கும். நல்ல வேளையாக அதற்குள் நான் போய் தடுத்து விட்டேன். ஆஹா, பாகனேரி அம்பலக்காரரின் தங்கை வீரத்தில் சற்றும் சளைத்தவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். அண்ணா, இப்போது காளையை அவிழ்த்துவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த துணிந்தாரோ அந்த உரங்காப்புலி? அதற்கு பின் அவ்வளவு எளிதாக அவர் ஓய்ந்து விட மாட்டார். பாகனேரியில் உள்ள அனைவருமே பதட்டம் அடைந்திருப்பார்கள். நான் உடனே புறப்படுகிறேன். நான் மட்டும் இங்கே எப்படி இருப்பேன் ஆதப்பா? இல்லை அண்ணா, இந்த முக்கியமான கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிறைப்பட்ட அம்பலக்காரரை மீட்கும் பணியில் மறக்காமல் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நான் புறப்படுகிறேன். நாயக்கரே, சபையில் இருந்து பாதியில் போவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். அதற்கு அவசியமே இல்லை ஆதப்பா. இது போன்ற சூழ்நிலையில் நாட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால் நீ தாராளமாக செல்லலாம். நன்றி நாயக்கரே. நான் வருகிறேன் அண்ணா. என்ன கணக்கு பிள்ளை? சொல்லுங்கள் ஐயா. அங்குமிங்கும் ஏதோ பதற்றத்துடன் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது ஜல்லிக்கட்டு காளையை மாரிமுத்துவிடம் தந்து பாகனேரி மீது விரட்ட சொன்னீர்களே, அந்த காளை அங்கு சென்று
என்ன செய்கிறதோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஓ, இது காளை மீது உள்ள கரிசனமா, பாகனேரி மீது கொண்ட பாசமா? இரண்டும் இல்லை, மாரிமுத்துவின் மீது கொண்ட அனுதாபம். அதெப்படி? உங்களுக்கு என்ன? இப்படிப்பட்ட ஆபத்தான காரியத்துக்கு நீங்கள் போகாமல் வேலையாளான மாரிமுத்துவை அனுப்பிவிட்டீர்களே. அங்கு காளையால் யாருக்காவது ஏதாவது நேர்ந்திருந்தால் மாரிமுத்துவை வெளுத்து வாங்கி விடுவார்களே. ஓ, அப்படி சொல்கிறீர்களா? ஐயா, என்ன மாரிமுத்து, அதற்குள் வந்து விட்டாய்? நம் காங்கேயின் காளையால் பாகனேரியில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நேரவில்லையா? நன்றாக கேட்டீர்கள். நம் காளை வீதியில் வருகிறது என்றால் அங்கு ஏதாவது நடக்காமல் இருக்குமா? சொல், சீக்கிரம் சொல், என்ன நடந்தது? பட்டமங்கலத்து காளை பாகனேரி வருகிறது என்று தெரிந்தவுடனே பயந்து நடுங்கி சிதறி ஓடினார்கள் அங்குள்ள மக்கள். பல பேர் மண்டபங்களிலும் மரங்களிலும் ஏறிக்கொண்டார்கள். எதிர்பாராமல் குறுக்கே வந்த பல பேர் மிதிப்பட்டார்கள், அடிப்பட்டார்கள். காளையை தடுக்க முயன்ற சில பேர் அதனால் குத்தி கிழிக்கப்பட்டு மடிந்தார்கள். பிறகென்ன? இன்னும் பல பேரை நம் காளை வதம் செய்வதை பார்த்து ரசிக்காமல் ஏன் அவசரப்பட்டு திரும்ப அழைத்து வந்தாய்? நானாக வரவில்லை. பிறகென்ன? காளை தானாக திரும்பி வந்து விட்டதோ? சின்ன அம்பலம் அங்கு வந்து நம் காளையை தடுத்து என்னிடம் ஒப்படைத்து திரும்பி போய் என்று அனுப்பி வைத்தார். என்ன, வைரமுத்தன் அங்கு வந்தானா? ஆமாம், பாகனேரி அம்பலக்காரரின் தங்கை கல்யாணி நாச்சியார் காலை வரும் வழியில் தான் வந்த பெட்டி வண்டியை நிறுத்தி காளையை தடுக்க முயன்றார். என்ன சொன்னாய்? யார் அங்கு வந்தது? அந்த வாளுக்கு வேலியின் தங்கையா வந்தாள்? அவளா காளையை தடுக்க முயன்றாள்? ஆமாம் அம்மா, காளை வண்டியை தள்ள முயன்ற நேரத்தில் சின்ன அம்பலம் அங்கு வந்தார். கல்யாணி நாச்சியாருக்கு ஆறுதல் சொல்லி காளையை என்னோடு அனுப்பி வைத்தார். நான் சொன்னபோது நம்ப மறுத்தீர்களே அத்தை, இப்பொழுது புரிகிறதா? கல்யாணி பாராட்ட வேண்டும், அவள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்திருக்கிறான் வைரமுத்தன். ஆவேசமாக பாய்ந்த காளை பாகனேரியையே அலங்கோலப்படுத்தி இருக்கும். இன்னும் பல பேரை அழித்திருக்கும். அதற்குள் காளையை தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறான் வைரமுத்தன். மாப்பிள்ளை, இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுவிடக் கூடாது. ஆமாம் அத்தை, வல்லத்தரையன் இட்ட கட்டளையை மீறி வைரமுத்தன் இப்படி செய்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? வேண்டியதில்லை. இப்படி இந்த காளை திரும்பி வந்ததை பற்றி வல்லத்தரையனிடம் சொல்ல வேண்டியதில்லை. இதற்கு நாம் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அத்தை. பாகனேரி விஷயத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று என் மனம் கொதித்துக் கொண்டிருக்கிறது மாப்பிள்ளை. மருது பாண்டியர்களை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு வல்லத்தரையனுக்கு தரப்பட்டது. அதை சரியாக செய்ய முடியாமல் ஏற்பட்ட அவமானத்தால் தன் அறைக்குள் முடங்கி கிடந்தான். சமீபத்தில் ஆயுத விரிவாக்கம் பற்றி நடந்த கூட்டத்தில் வாளுக்கு வேலியை அவமதித்து அவனிடம் தர வேண்டிய பொறுப்பை தான் பெற்றான். ஆனால் அதை அவன் செய்ய முடியாதபடி ஆயுத தடை சட்டம் வந்துவிட்டது. இப்படி அவ்வப்போது நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் பாகனேரிக்கு சாதகமாகி பட்டமங்கலத்திற்கு பாதிப்பாகி விடுகிறது. இந்த காளையை ஏவிவிட வல்லத்தரையன் ஒப்புக்கொண்டான் என்றதுமே என் மனதில் பெரும் உற்சாகம் ஏற்பட்டுவிட்டது. நமது காளை பாகனேரியை துவம்சம் செய்துவிடும் என்று எதிர்பார்த்தேன். அப்படி நடக்க விடாமல் பாதியிலேயே இந்த வைரமுத்தன் குறுக்கிட்டு இப்படி செய்து விட்டான். அதற்காக நீங்கள் இதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, எனக்கு இது போதும் அத்தை. இப்பொழுதே நம் காளையோடு பாகனேரிக்கு நான் புறப்படுகிறேன். நம் காங்கேயனால் பாகனேரியில் எத்தனை எத்தனை பிணங்கள் வீதியில் விழுந்து கிடந்தன, அதில் எத்தனை எத்தனை பேர் குடல் சரிந்து மடிந்தார்கள் என்ற செய்தி வரும். அதற்கு பின் அந்த குடல்களை மாலைகளாக தரித்தபடி நானே வருவேன். வருகிறேன், வாடா. ஏனம்மா வடிவு, நீ இங்கிருக்கும் போது உன் கண் முன்னால் தான் கல்யாணி புறப்பட்டு சென்றாள் என்கிறாய். அப்போதே நீ பெண் பிள்ளை இப்படியெல்லாம் போகக்கூடாது, காளையை அடக்குவது என்பது ஆண்களுக்கே உரித்தானது என்று சொல்லி இருக்க கூடாதா? அம்மா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன்.
ஆனால் அதை கேட்கும் நிலையில் கல்யாணி இல்லை. பட்டமங்கலத்து காளை பாகனேரிக்குள் புகுந்தது என்று கேட்ட உடனே கல்யாணி காளியாக மாறிவிட்டாள். அவளுக்குள் இருக்கும் வீரத்தை, ஆக்ரோஷத்தை அவளுடைய பேச்சில் என்னால் உணர முடிந்தது. தற்காப்பிற்காக பாகனேரி அம்பலக்காரர் தன் தங்கைக்கு ஆயுத பயிற்சி தந்திருக்கிறார். ஏதோ தற்காப்பிற்காக தங்கைக்கு வாளுக்கு வேலி ஆயுத கலையை கற்றுக் கொடுத்தார். அந்த பயிற்சியை வைத்துக்கொண்டு களத்தில் இறங்கி போரிட முடியுமா? காளையை அடக்கிவிட முடியுமா? அதுதான் எனக்கும் புரியவில்லை அம்மா. நியாயமாக நாட்டிய பயிற்சி முடிந்ததும் நான் புறப்பட்டு சென்றிருக்க வேண்டும். கல்யாணி காளையை அடக்க போய்விட்டாளே, காயம் ஏதும் இல்லாமல் திரும்பி வர வேண்டும் என்று பதட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். அங்கு என்ன சூழ்நிலை என்பதை பார்த்துவிட்டு உடனே வந்து சொல்லுங்கள் என்று ஆட்களை அனுப்பினேன். சென்றவர்களில் ஒருவர் கூட இன்னும் திரும்பி வரவில்லை. கல்யாணிக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று மிகவும் பதற்றமாக இருக்கிறது வடிவு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் யாராவது ஒருவர் வந்து செய்தியை சொல்லியிருக்கலாமே. என் பிள்ளைகள் இருவரும் இங்கு இல்லாத சூழ்நிலையில் கல்யாணி அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டாளே. ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்து விட்டாள். அவள் அண்ணன்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அம்மா, கல்யாணி, என்ன காரியம் அம்மா செய்து விட்டாய்? பட்டமங்கலம் காளை என்றால் அம்பலங்கள் அத்தனையும் சிதறி ஓடுமே. நீ ஏனம்மா அதை அடக்குகிறேன் என்று புறப்பட்டாய்? அம்மா, பெரிய அண்ணனும் இல்லை, சின்ன அண்ணனும் இல்லை. இந்த நிலையில் பாகனேரியில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அவர்களது உடன்பிறப்பான எனக்குத்தானே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதெல்லாம் சரியம்மா. நாங்கள் இருக்கும்போது நாச்சியார் ஏன் போக வேண்டும் என்று யாரும் உன்னை தடுக்கவில்லையா? வீதியே வெறிச்சோடி கிடக்கும் போது வீரர்களை எங்கு தேடுவது? பொறுப்பில் இருப்பவர்கள் கடமையை செய்யும் போது காலதாமதம் செய்யக்கூடாதம்மா. அது சரி, உனக்கொன்றும் ஆகவில்லையே? எனக்கொன்றும் ஆகவில்லை அம்மா. ஆச்சரியமாய் இருக்கிறது கல்யாணி. ஏன்? பட்டமங்கலம் காளையை பற்றி பல பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அது சீறி பாய்ந்து வந்தால் அவ்வளவு எளிதில் அதை யாராலும் அடக்க முடியாதாம். அப்படிப்பட்ட காளையை அடக்க நீ ஏனம்மா சென்றாய்? அதனால் உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருந்தால்? நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? அது முரட்டு காலுதான், சீறி பாஞ்சுதான் வந்துச்சு. ஆனா நம்ம கல்யாணி நாச்சியார் அம்மா பார்த்ததும் அந்த காலை மயங்கி நின்னுச்சுல்ல. நீ வைரமுத்திர பத்தி தானே சொல்ற? காளைய பத்தி தான் சொன்ன. காடை, நீ என்ன சொல்கிறாய்? அது அது நம்ம கல்யாணி அம்மா வைர நெஞ்சு கொண்டவங்கன்னு சொல்றான் காடை. அப்படிதானே? இது கடக்குது, விடுங்கம்மா. நீங்க எதையும் மனசுல வச்சு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. காலை அடக்கி பட்டமங்கலத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நம்ம கல்யாணி அம்மா. என்னால் நம்பவே முடியவில்லையே. பட்டமங்கலம் காளையை நீ அடக்கி விட்டாயா? அம்மா, கல்யாணி அம்மா பத்தி என்ன நினைச்சீங்க? பட்டமங்கலம் அம்பலக்காரரே அடங்கி போய் கிடக்குறாரு, காலை அடங்காதா? என்னது? பட்டமங்கலத்து அம்பலக்காரரா?